விஜய் இதை எப்படி செஞ்சார்னு சத்தியமா புரியல. நடிகை ரோஜா ஷாக். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் தாவேக தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள், தாவேக தொண்டர்கள் கலந்து கொண்டனர். மாநாடு போல திரண்டு வந்திருந்த கூட்டத்தை பார்த்து ஒட்டுமொத்த அரசியல் தலைவர்களையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. இதுகுறித்து பேசியுள்ள நடிகை ரோஜா, விஜய் கூட்டத்தை பார்த்து உண்மையில் நான் அதிர்ச்சியடைந்தேன் என்று கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டத்தில் கடந்த வியாழக்கிழமை பெருந்துறை அருகே உள்ள சுங்கச்சாவடி சரளையில் நடைபெற்றது. அதற்கான ஏற்பாடுகளை தாவேக பொதுச் செயலாளர் புஷி ஆனந்துடன் இணைந்து செங்கோட்டையன் மற்றும் நிர்வாகிகள் மேற்கொண்டனர். அனைத்து பகுதிகளிலும் இரும்பு கம்பிகளால் ஆன தடுப்பு வேலிகள் பொருத்தப்பட்டுள்ளன. ஒவ்வொரு தடுப்பு வேலி பகுதியில் சுமார் 400 முதல் 500 பேர் வரை நிற்கும் வகையில் இடவசதி செய்யப்பட்டிருந்தது. கரூர் சம்பவத்திற்கு பிறகு தமிழகத்தில் விஜய் பங்கேற்கும் மக்கள் சந்திப்பு பொதுக்கூட்டம் என்பதாலும், செங்கோட்டையன் இணைந்த பிறகு முதன்முறையாக நடைபெறும் கூட்டம் என்பதால் இது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. இதில் பேசிய விஜய் ஈரோடு மாவட்டத்தின் பெருமைகளை பேசினார். மேலும் திமுக ஒரு தீய சக்தி என முழக்கமிட்டார். இந்த கூட்டத்தில் கட்டுக்கடங்காத மக்கள் கலந்து கொண்டனர். இதுகுறித்து பேசிய நடிகையும் ஆந்திர முன்னாள் அமைச்சருமான ரோஜா, விஜயின் ஈரோடு மீட்டிங்கை பார்க்கும்போது உண்மையாகவே எனக்கு ரொம்ப ஷாக்காகத்தான் இருந்தது. நாங்க கவர்மெண்ட்ல முதலமைச்சருக்கு ஒரு மாநாட்டில் மீட்டிங் நடத்த வேண்டும் என்றால் அதற்கு பல பேர் விடிய விடிய வேலை செய்ய வேண்டும் என்பது எனக்கு நல்லாவே தெரியும். அந்த மீட்டிங்கை நடத்த மினிஸ்டர், எம்எல்ஏ, எம்பி, எஸ்பி, கலெக்டர் என அனைவரும் ஒன்றாக சேர்ந்து வேலை செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல் அந்த மீட்டிங் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்றால் அனைவரும் ஒத்துழைத்தால் தான் பெரிய மீட்டிங் நடத்த முடியும். ஆனால் தமிழக வெற்றிக் கழகத்தில் ஆட்கள் இல்லை, பெரிய ஆள் இல்லாத போதும் இவ்வளவு பெரிய மீட்டிங்கை விஜய் எப்படி செஞ்சார்னு சத்தியமா எனக்கு புரியவே இல்லை. மக்கள் விஜயிடம் ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறார்கள். விஜய் சார் அதை தெரிந்து கொண்டு மக்களுக்கு அதை கொடுக்கும் போதுதான் மக்கள் ஆதரவு விஜய்க்கு கண்டிப்பா இருக்கும் என்று நடிகை ரோஜா பேசியுள்ளார்.